بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. எல்லாமாய் எங்குமாய் ஏகமுமாய் காட்சி தருகின்ற வல்ல நாயன் அல்லாவுக்கே சர்வ புகழும் உதித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முதினிபீன் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள், தாபிஐன்கள், தபஉ தாபிஐன்கள், இவ்விடத்தின் ஸ்தாபகர் அபில் அர்ஃபான் வஜத்தி அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தஸல்லாஹ் சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும், எங்களுடைய ஷீகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் மீதிலும் சலவாத்து சலாம் கூறியவனாக, மேலான ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக சூஃபிசத்தின் தரத்திலே கூடியிருக்கின்ற சூஃபிசவாதிகளே, பெரியோர்களே, எங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். ரமலான் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றது. புனித ரமலான் மாதம் மிக பெரும் அருட்கொடைகளை, இறைவனுடைய அருளை அள்ளித்தந்த மாதம். அதனுடைய அடையாளங்கள் இன்னும் எங்களை விட்டு மறையாத நிலையிலே, அதனுடைய நினைவுகளை இன்றும் மீட்டி பார்ப்பதிலே நான் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். இன்றைய நாளிலே ரமலான் எங்களுக்கு எதை விட்டு சென்றிருக்கின்றது, ரமலான் எங்களுக்கு எதை தந்து விட்டு சென்றிருக்கின்றது, ரமலான் எங்களுக்கு எதை உணர்த்தி விட்டு சென்றிருக்கின்றது என்பதை பற்றி சிறிய விடயங்களை எடுத்து கூறலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ரமலானை குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆகுவதற்காக. இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நோன்புடைய நோக்கத்தை சொல்லி காட்டுகின்றார். எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல எங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் கடமையாக்கப்பட்டது இந்த நோன்பு. நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், தக்குவாதாரிகளாக நாங்கள் ஆக வேண்டும் என்பது இந்த ரமலானுடைய நோக்கம், இந்த நோன்புடைய நோக்கம். என்னை நான் கேட்டு பார்க்கின்றேன், சென்ற ரமலானிலே தக்குவா உன்னிலே ஏற்பட்டிருக்கின்றதா? ரமலானுக்கு முந்தைய காலத்தில் இருந்ததையும் ரமலானுக்கு பிற்பாடு நீ இருப்பதையும் நிறுத்துப்பாரு என்று என்னுடைய உள்மனதிலே நான் கேட்டு பார்க்கின்றேன். என்னுடைய பதில் என்ன என்றால், நான் ஒரு தக்குவாதாரி அல்ல, சாதாரணமான ஒரு முஸ்லிம் என்பதுதான். அப்படி என்றால் அந்த ரமலான் எங்களிலே தக்குவாவுடைய அடையாளத்தை ஏற்படுத்தவில்லையானால் அந்த ரமலானை கொண்டு பிரயோசனம் அடைந்த கூட்டத்திலே நாங்கள் சேரமாட்டோம். இதை ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும். ரமலான் ஷஹ்ரு ரமலான்
எங்களிலே தக்வாவுடைய அடையாளமாக எதை விட்டு சென்றிருக்கின்றது? தராவி தொழுகையை 30 நாட்களும் நின்று வணங்கி தொழுது ஜமாஅத்தாக தொழுது வந்தோம். அந்த தராவியுடைய அடையாளம் எங்களிலே இருக்கின்றதா? அதன் அடையாளம் என்ன? அந்த தராவியுடைய அடையாளம் என்ன? அந்த நோன்பிலே நாங்கள் செய்த பயிற்சியுடைய விளைவு என்ன? அந்த தராவி எங்களுக்கு 5 நேர தொழுகையை ஜமாஅத்தாக தொழுவதை ரமலானுக்கு பிற்பாடு விட்டு விட்டு சென்றிருக்க வேண்டும். கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? சில பள்ளி வாயல்களிலே பெண்ணால் அன்று சுபஹு தொழுவதற்கு நபர்கள் இல்லை. இதுதானா ஒரு முஃமினிலே ரமலான் விட்டு சென்ற தக்வாவுடைய அடையாளம்? அப்படி என்றால் அவரிலே ரமலானுடைய அடையாளம் தரிபடவில்லை. தக்வா அங்கே அவருக்கு தரிபடவில்லை. இந்த நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டதோ அது அவரிலே வேலை செய்யவில்லை. அவர் குடித்த மருந்து அவருக்கு சரிவர செல்லுபடியாகவில்லை. அவர் நோயாளியாக ஆகிவிட்டார். திருமறை குர்ஆன் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்திலே தான் குர்ஆன் இறங்கியது என்று சொன்ன இறைவன் இன்னும் ஒரு அடையாளத்தை சொல்லுகின்றான். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், ஷஹ்ரு ரமலானிலே இறங்கியது. அந்த 30 நாளும் நீங்கள் தேட தேவையில்லை எந்த இரவில் இறங்கியது என்று. இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்கியது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் 30 நாளும் தேட தேவையில்லை. நபியுல்லாஹ் சொல்லித் தருகின்றார்கள், இறுதிப்பத்திலே தேடிக்கொள்ளுங்கள். இறுதிப்பத்திலே 10 நாட்களும் தேட தேவையில்லை. ஒற்றைப்படை நாட்கள் 21, 23, 25, 27, 29 போன்ற ஒற்றைப்படை நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள். எவ்வளவு சுலபமாக்கி தருகின்றார்கள். ஏன் சுலபமாக்கி தருகின்றார்கள்? லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட அந்த இரவை அடைந்து கொள்ளுங்கள். அதன் பெருமதிகளை சுமந்து கொள்ளுங்கள். அந்த தக்வாவுடைய அடையாளம் அப்போதாவது எங்களிலே தரிபட வேண்டும் என்ற ஆசை இறைவனுக்கு இருக்கின்றது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்றது. அவ்வளவு சுலபமாக இந்த மனிதனுக்கு இந்த ரமலானை கொண்டு வந்து தந்தும் கூட தக்வாவுடைய அடையாளம் அவனிலே வேலை செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் 30 நாட்களும் திருக்குர்ஆன் ஓதி எத்தனை பேர்கள் தமாம் செய்தார்கள்? ஏனைய நாட்களில் ஒருவரை சந்திப்பதற்கும் அவர் பிறந்த நாளிலே போய் அவரை சந்தித்து வாழ்த்து கூறி பிறந்த நாள் வாழ்த்தி சொல்லி வருவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க வந்தேன். இன்று உங்களுடைய பிறந்த நாள் அல்லவா? உங்களை விஷ் பண்ணி செல்ல வந்தேன். ரமலானுடைய மாதத்திலே குர்ஆன் இறங்கியது. அந்த மாதத்தின் இறுதி 10 லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஒற்றைப்படை நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள். அந்த நாட்களிலே நாங்கள் திருக்குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்திருந்தால் அந்த திருக்குர்ஆனுடைய அடையாளம், அந்த ரமலான் விட்டு சென்ற அடையாளமாக திருக்குர்ஆன் ஓதுகின்ற பண்பு இன்றும் எங்களிலே இருந்திருக்கும். ஒரு முஸ்லிமை எழுப்பி கேட்டு பாருங்கள், திருக்குர்ஆன் எங்கே என்று. எத்தனை முஸ்லிம்களுடைய வீட்டிலே திருக்குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கின்றது? முன்னால் சோஃபா செட் போட்டு, கதிரை போட்டு, ஹோம் தியேட்டர் அமைத்து டிவியை வைத்திருக்கக்கூடிய உனக்கு ஏன் திருக்குர்ஆனை வைத்திருக்க முடியாது? உன்னிலே ரமலான் விட்டு சென்ற தக்வா என்ன? என்னையும் தான் கேட்கின்றேன், உங்களையும் தான் கேட்கின்றேன். எங்களுடைய வீட்டிலே டிவியை முன்னால் வைத்து, அந்த காலத்திலே குர்ஆனுக்கு திரை போன்ற ஒரு கவர், புடவையால் கவர் தைத்து போடுவார்கள். இன்று அது குர்ஆனுக்கு போடுவது கிடையாது, டிவிக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு கவர் ஒன்று தச்சு டிவி புழுதி பட்டுரும், அந்த டிவிக்கு கவர் தச்சு போட்டிருக்காங்க. ஒரு வீட்டின் முற்பகுதியிலே நாங்கள் போய் ஏறினால் டிவி தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்திலே 1980ஆம் ஆண்டு பகுதிகளிலே
ஒரு வீட்டில் முன்னுக்கு ஏறினா என்ன இருக்கும்? ஒரு வீட்டுக்கு குடி போவது என்றால் எதை கொண்டு செல்வார்கள்? ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிப்பது என்றால் எதை கேட்பார்கள்? இன்றைக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பேசுகிறேன்னா என்ன பேசுவாங்க? சொல்லுவாங்க, நாங்கள் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு உங்களோட பிள்ளைக்கு செய்கிறத நீங்கள் எல்லாம் செய்வீங்க என்ன நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அங்கே முதலாவது வீட்டுக்கு போகிறது என்ன? ஷைத்தான் எதன் மூலமாக உங்களை தொடுவானோ, உங்களுடைய உள்நெஞ்சை பால்படுத்துவானோ, அந்த தொலைக்காட்சி பெட்டியை கொண்டு போய் முன்னால் வைத்து அதற்கு அழகான உரைகள் போட்டு புழுதிபடாமல் அதை பாதுகாத்து ஒரு நாளும் பொழுது வீணாகாமல் அந்த டிவியை துறந்து பார்த்து அதிலே இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய முஸ்லீம்கள் குர்ஆனை மறந்து போய்விட்டார்கள். குர்ஆனை கபேட்டினிலே வைத்து மூடிவிட்டார்கள். ரமலான் விட்டு சென்ற தக்வா இதுதானா? ரமலான் எங்களுக்கு தந்து விட்டு சென்ற தக்வா இதுதானா? நபியுல்லாஹ்விடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். சொன்னார்கள், நாயகமே நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். எதற்கு தெரியுமா ஆமீன் சொல்லுங்கள்? ரமலான் மாதத்தை ஒருவன் அடைந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையா, அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் அவனை தூரமாக்கி விடட்டும். எப்படி பெரிய ஒரு பதுவா இது! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். சகோதரர்களே, நாங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையானால், ரமலானை கொண்டு எங்களுடைய பாவங்கள் பறந்து செல்லவில்லையானால், அதை இன்னும் நாங்கள் சுமந்து கொண்டிருந்தால், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாவுக்கு, அந்த துஆவுக்கு அகப்பட்டுக் கொள்வோம் என்பதை நாங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள். ரமலானிலே எத்தனை பேர் குர்ஆனை, ஒரு குர்ஆனை ஓதி தமாம் செய்தோம். எங்களுடைய தாய் தந்தைகள், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு என்ற இந்த வசனத்துக்கு தப்சீருடைய உலமாக்கள் என்ன தெரியுமா சொல்லி காட்டுகின்றார்கள்? அந்த நாளிலே, லைலத்துல் கத்ருடைய நாளிலே, வர்ரூஹு என்றால் எங்களுடைய உறவினர்கள், எங்களை விட்டு வபாத்தாகி விட்டு சென்றார்களே, எங்களுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எங்களிடத்திலே வருகிறார்கள். தப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய எதிரிகளிடத்தில் கேட்டாலும் சொல்வார்கள், வர்ரூஹு, அந்த ரூஹ் உங்களிடத்திலே வருகின்றது. என்னுடைய மகன் இந்த ரமலானிலே எனக்கு என்ன வைத்திருக்கின்றான், என்னுடைய குழந்தை எனக்கு என்ன வைத்திருக்கின்றான், என்னுடைய சகோதரி என்னை பார்க்க வருகின்றாள், என்னுடைய சகோதரன் எனக்கு என்ன வைத்திருக்கின்றான், ஏதாவது அவர்களுக்கு நன்மையை நான் சேர்த்து வைத்திருப்பேன் என்ற நன்னோக்கிலே அவர்கள் எங்களிடத்திலே வருகின்றார்கள். அவர்களை காணவில்லை, அவர்களை பெருமதி மிக்க பொக்கிஷங்களை கொடுத்து நாங்கள் திருப்திப்படுத்தவில்லை, நாங்கள் அவர்களை கேவலப்படுத்தி விட்டோம். குர்ஆனை தமாம் செய்யாத அத்துணை பேரும் இந்த கேவலப்படுத்தியவர்களிலே சேருவோம். நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஆமீன். சகோதரர்களே, இமாம்களை எடுத்து பாருங்கள். ரமலானிலே 30 இரவுகளும் 60 ஜுஸுகளை ஓதுவார்கள். 2 குர்ஆன்களை தமாம் செய்வார்கள். பெரியவர்கள், சாதாரணமான எங்களால் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு குர்ஆன் முடியவில்லை என்றால் நாங்கள் என்ன தக்குவாதாரிகள்? எங்களிடத்திலே இந்த ரமலான் ஏன் தக்குவாவை ஏற்படுத்தவில்லை? நாங்கள் முஸ்லீம்கள், அதிலும் முஃமின்கள், அதிலும் தௌஹீத்வாதிகள், ஹாஸுல் ஹவாஸ், சூபிசவாதிகள் என்று சொல்வதில் இருக்கின்ற பெருமை இந்த குர்ஆன் தமாம் பண்ணுவதிலும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நாங்கள் மாறுதட்டி சொல்ல முடியும், நாங்கள் சூபிசவாதிகள், முஃமின்கள், இஸ்லாத்தில் உள்ளவர்கள்.
நாங்கள் ஹாசுல் ஹவாஸ் சகோதரர்களே, கலிமாவின் யதார்த்தம் புரிந்து கொண்ட மக்கள். நாங்கள் எங்களுடைய காலத்தை வீணடிக்க முடியாது. நாங்கள் திக்ரு திலாவத்திலே நிலைத்து போய் அதை மறந்து ஒரு கணம் கூட இருக்க முடியாதவர்கள். எனவே நாங்கள் ரமலானிலே திலாவத்துல் குர்ஆனுடைய அடையாளமாக இன்றும் எங்களிடத்திலே திலாவத்துல் குர்ஆன் இருக்க வேண்டும். நான் உங்களை ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு முடித்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் முடியுங்கள். ஒரு பேப்பர் 2 பக்கங்களை கொண்டது. அந்த 2 பக்கங்களை நீங்கள் ஓதி முடித்து விட்டு தூங்குங்கள். இதை உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து செயல்படுத்தி வாருங்கள். உங்களிலே பாரிய மாற்றங்களை நீங்கள் காணுவீர்கள். கடைசியிலே அந்த குர்ஆனை முடித்துவிட்டு உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களை விட்டு பிரிந்த உறவுகளுக்கு அந்த குர்ஆனை தமாம் செய்து வையுங்கள். கபூரில் இருக்கக்குள்ள அவ எப்படி தெரியுமா இருக்காக? கபூருக்குள்ள எங்களுடைய உறவினர்கள் கிடக்கும் போது எப்படி இருக்கின்றார்கள் தெரியுமா? கடலிலே மூழ்கி தத்தளிப்பவன் போல இருக்கின்றார்கள். எனக்கு ஒரு நன்மையை போட்டு என்னை காப்பாற்ற மாட்டியான்னு எங்களை பார்த்து கேட்காங்க. அதில் பெருமதி விளங்கல் எங்களுக்கு. எங்களோட உம்மா எங்களோட வாப்பா என்னை பார்த்து கேட்காரு, அடே நான் மூழ்கி கொண்டு இருக்கின்றேன், அதாபிலே கிடக்கின்றேன், எனக்கு ஒரு உதவியை தந்து என்னை கை தூக்கி விட மாட்டாயா? கடலில் ஒரு பொடியன் தாழ்றானுண்டா, யாருன்னு தேவையில்லை, ஒரு சொந்தம் தேவையில்லை. எப்படி பதறது மனது? அடே எனக்கு நீச்சல் தெரிஞ்சா நான் இறங்கிட்டு போய் அவனை காப்பாற்றுவேனே, எனக்கு நீச்சல் தெரியலையே என்று நான் எங்கே ரோட்டிலே அனுப்பேனா? இல்லை. என்னால் முடிந்த அளவு முன்னால் கரையிலே இடுப்பளவு தண்ணியிலே நான் அனுப்பேன். ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருப்போம். ஏன்? கண்ணுக்கு முன்னால் அவன் தாழ்றான், காப்பாற்றணும் என்ற உணர்வு எங்களுக்கு அனைவருக்கும் இருக்கும். ஏன் அந்த உணர்வு எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கின்றது? இதேதான் நபியுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். உங்களுடைய உறவினர்கள் உங்களை பார்த்து இப்படி சொல்லுகின்றார்கள். எங்களுக்கு விளங்கல்ல தானே, எங்களுடைய காதுகள் செவிடாகி கிடக்குதானே. அதனால் நாங்கள் குர்ஆன் ஓதுவதை விட்டு தூரமாக இருக்கின்றோம். கத்தம் ஓதுவதற்கு சில இடங்களிலே சொல்வார்கள், மௌலவி கத்தம் ஓதுவாங்க. போனோடனே தம்பி யாசினோடு தாமனே என்று கேட்டா அந்த தம்பி உம்மாவை பார்ப்பாரு, உம்மா வாப்பாவை பாப்பா, வாப்பா இன்னொரு ஆளை பார்ப்பாரு. கடைசியில் எங்கேயும் தெரியுமா வரும்? அந்த வீட்டிலே இருக்கின்ற சிறு குழந்தை மதரசாவுக்கு போகுமே, அந்த குழந்தைகிட்ட வந்து நிற்கும், தம்பி உங்களோட யாசினை தாங்க, அதை கொண்டு வந்து தருவாங்க. ஏன்? அது மதரசா போகிற பிள்ளை யாசின் வச்சிருக்கும், அல்லது குர்ஆன் இருக்கும் அந்த பிள்ளைகிட்ட, அதை கொண்டு வந்து தருவாங்க. அப்போ இந்த பெற்றோர்கள், அந்த தம்பி, அந்த தந்தை, அந்த தாய் குர்ஆன் ஓதுபவர்கள் இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு யாசின், ஒரு ஆள் மௌத்தான என்ன செய்கிற மிக இலகுவாக 40வது நாள் யாசின் அடித்து கொடுப்பார்கள். இதோ பாருங்கள் எத்தனை இலட்சக்கணக்கான யாசீன்கள் அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று. அந்த காலத்திலே பள்ளியினுள்ளே வந்து அமர்பவர்கள் இமாம் வருவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து விடுவார்கள். வெள்ளிக்கிழமைகளிலே எல்லோருடைய கையிலும் யாசீன் இருக்கும். ஆனால் இன்று நான் சொல்வது பொய்யாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இதோ இருக்கின்ற யாசீனை எடுத்து பாருங்கள், புழுதி படிந்திருக்கும். ஏன்? அந்த யாசீனை தூக்குவதற்கு மனிதர்கள் கிடையாது, அந்த யாசீனை ஓதுவதற்கு யாரும் கிடையாது. நபியுல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்கள்? யாசீன் கல்புல் குர்ஆன். ஒரு மனிதனுக்கு யாசீன் எப்படி தெரியுமா? உங்களுக்கு இருதயம் இருக்கலுவா, அந்த இருதயத்தில் ஒரு அடைப்பு வந்தா எப்படி ஓடி திரியுறீங்க? அந்த யாசீன் குர்ஆனுடைய இதயம் அப்பா. அதை தூக்கி மூளையில் போட்டு வைத்தால் உனக்கு எந்த தௌஹீதும் ஏறாது. உன்னிலே தக்குவா தரிபடாது. என்னிலும் தான், நானும் தான். நாங்கள் அந்த யாசீனை தூக்காவிட்டால், அந்த குர்ஆனை ஏறெடுத்து பார்க்காவிட்டால் தௌஹீது வேலை செய்யாது. ரமலான் போயிட்டு ஹயாத்தோடு இருந்த அடுத்த வருஷமும் வரும். எங்களோட மக்கள் அந்த வருஷத்தையும் அப்படித்தான் கழிப்பார்கள். இந்த பயான் செருப்பை போட்டுக்கொண்டு நான் செல்லும் போது என்னை விட்டும் போய்விடும், உங்களை விட்டும் போய்விடும். ஆனால் அடுத்த ரமலான் போகாது, வரும். எங்களிடத்திலே மாற்றங்கள் வர வேண்டும். என்னை பற்றி நான் சிந்திக்க வேண்டும், உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய அமல்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்களுக்கு எந்த பாதையை காட்டித் தருகின்றார்கள்? குர்ஆன் எந்த பாதையை கேட்கின்றது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு ரஹ்மானே என்று கேட்கின்றோம். அந்த ஸிராத்தல் முஸ்தகீம் பாதை சாதாரணமான பாதை இல்லை, அதை தெரிந்து கொள்வது மிக கடினம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த ஸிராத்தல் முஸ்தகீம் பாலம் எது தெரியுமா? நீ அருள் புரிந்தாயே அந்த நபர்கள் சென்ற பாதை. யாழ்ப்பாணத்துக்கு போனீங்கள் என்றா தெரியும் உங்களுக்கு, சில பாதையை மூடி வச்சிருந்தாங்க அந்த காலத்தில். எல்டிடி பிரச்சனை முடிஞ்ச உடனே சில பாதைகளுக்கு போக முடியாது, படையினர் தடை செய்திருந்தார்கள். காரணம் என்ன? அந்த பாதையிலே மிதிவடிகள் இருக்கின்றது. நாங்கள் இன்னும் கிளியர் பண்ணலை, நாங்கள் கிளியர் பண்ணது பிறகு நீங்கள் போங்க, உயிராபத்து இருக்காது. இந்த வஹாபிகள் சில பாதையை துறந்து தருகின்றார்கள். இமாம்கள் தேவையில்லை, நல்லடியார்கள் தேவையில்லை, அவுலியாக்கள் தேவையில்லை. அந்த பாதை எந்த பாதை தெரியுமா? இந்த படையினர் மூடி வைத்திருக்கின்றார்களே பாதை, நீங்கள் சென்றால் உயிராபத்து வரும் என்று சொல்லுகின்றார்களே பாதை, அந்த பாதை. அதை துறந்து வைத்துவிட்டு அவுலியாக்கள் சென்ற பாதையை இந்த வஹாபிகள் மூடுகின்றார்கள். ஏன்? அந்த அல்லாஹ் நிஅமத்தி செய்த நன்மக்கள் சென்ற பாதை அந்த பாதை தான். சுன்னத் வல் ஜமாஅத் மக்கள் அந்த பாதையை எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கு ஒரு நிபந்தனை, அந்த பாதையில் போகலி ஒரு நிபந்தனை, எங்களை நாங்கள் தூய்மையாக்க வேண்டும். இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ரமலானுடைய சீசன் ஓய்ந்து போனது போல சித்திரையுடைய சீசனும் ஓய்ந்து போய்விட்டது, வியாபார சீசனும் ஓய்ந்து போய்விட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு வியாபாரிகளும் எத்தனை கோடி ரூபாய்க்கு நான் கொள்முதல் செய்தேன், எத்தனை கோடி ரூபாய்க்கு நான் வியாபாரங்கள் செய்திருக்கின்றேன் என்ற கணக்கு பார்க்கின்ற காலம் இது. எத்தனை சைனா டவுசர்கள் நான் கொண்டு வந்தேன், அதிலே எத்தனை விற்பனையாகி இருக்கின்றது, மீதமாக எத்தனை இருக்கின்றது, அதனுடைய கணக்கு விவரம் என்ன? கடையிலே நின்றவர்களுக்கு நான் சம்பளமாக எவ்வளவு கொடுத்திருக்கின்றேன், என்னுடைய இலாபமாக எவ்வளவு இருக்கின்றது என்று இன்றைக்கு வியாபாரிகள் கணக்கு பார்த்து கொண்டிருப்பார்கள். எங்களிலே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முஃமினும் முஸ்லிமும் இஸ்லாமியனும் கேட்டு பார்க்க வேண்டும். ரமலானுடைய இபாதத்துடைய சீசன் முடிந்து போய்விட்டதே. அல்லாஹ் இந்த நோன்பை எதற்கு கடமையாக்கினானோ அந்த லஅல்லக்கும் தத்தகூன் என்ற தக்வா எண்ணிலே தரிபாடாகி இருக்கின்றதா? நாங்கள் கணக்கு பார்க்கின்றோமா? ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, கபரிலே கொண்டு போய் வைத்து உங்களுக்கு கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நபியுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், இமாம்கள் வழிகாட்டி தருகின்றார்கள். இதுதான் அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் நிஅமத்தி செய்த நன்மக்களின் பாதை. மிதிவடி இருக்கிற பாதையில் போனோம்னா மாட்டிக்குவோம், இறந்து போய்விடுவோம். அல்லாஹ் காட்டி தந்த எங்களுக்கு முன்னுள்ள வியாபாரிகளில் பல கோடி ரூபாய்கள் இலாபம் கண்ட வியாபாரிகள் சென்ற பாதை எந்த பாதை? நபிமார்கள் சென்ற பாதை. அவர்கள்தான் அல்லாஹ்வை கண்டு கொண்டவர்கள். லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாதாரிகள் அவர்கள்தான். அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நல்லடியார்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள் சென்ற பாதையை எங்களுக்கு காட்டிவிடு என்றால், அந்த பாதையில் போவதாக இருந்தால் எங்களை நாங்கள் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். கண் விழித்ததிலிருந்து இரவு கண் மூடும் வரை நான் செய்த இபாதத்து என்ன? எத்தனை அல்லாஹு அக்பர், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை சுப்ஹானல்லாஹ் நான் சொல்லி இருக்கின்றேன் என்ற நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்ப்பது போல தீமைகளையும் எண்ணி பார்க்க வேண்டும். நன்மைகளை அதிகரிக்க வேண்டும், தீமைகளை எங்களில் இல்லாது அழித்து ஒழிக்க வேண்டும். 40 வருடங்கள் நான் செய்து வந்திருந்தால் 41வது வருடம் அன்றுதான் எனக்கு முதலாவது பிறந்த நாள். இவ்வாறு நான் கழித்து வந்திருந்தால்
நபியுல்லாவுடைய வாக்கை நான் நிறைவேற்றி வந்திருந்தால், அவனுடைய அந்த வாக்கை நான் செயல்படுத்தி வந்திருந்தால், இறைவனுடைய அந்த வாக்கை நான் செயல்படுத்தி வந்திருந்தால், இதை உணர்ந்து தெளிந்து எப்போது நான் முதலாவது ஆண்டில் கால் வைக்கின்றேனோ அது 80வது வயதாக இருந்தாலும் அன்றுதான் எனக்கு முதலாவது பிறந்த நாள். ஏன்? அன்றுதான் தக்குவா எனக்கு வருகின்றது. சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள். தக்குவாவுடைய அடையாளம் எங்களிலே இல்லையா? நபியுல்லா எங்களுக்கு சாபம் தந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்காது. ரஹ்மத்துல் ஆலமி, அகிலத்தாருக்கு அருட்கொடையாக வந்த நபியுல்லா எங்களுக்கு சாபம் தருவார்களா அல்லது எச்சரிக்கை செய்வார்களா? நாங்கள் சிந்திக்க வேண்டும். விடை நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக இமாம்கள் எத்தனையோ பாதைகளை, இலகுவாக அல்லாஹ்வை அடைந்து கொள்ளக்கூடிய பாதைகளை எங்களுக்கு காட்டி தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாங்கள் அவைகளை பின்பற்றுவது கிடையாது. அனைத்துமே அவன்தான், அவனன்றி ஒன்றுமில்லை என்ற ஏகத்துவம் எங்களிலே ஊடுருவி பாய்ந்து அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களை நாங்கள் கஷ்டப்படுத்த வேண்டும். வீட்டிலே சுபஹ் தொழாமல் உறங்கிக் கொண்டு நான் தௌஹீதுவாதி, எனக்குத்தான் இந்த தௌஹீது நன்றாக தெரியும், இவர்களெல்லாம் சும்மா பொய்ய சொல்றாங்க என்று சொல்வதில் அர்த்தம் கிடையாது சகோதரர்களே. தௌஹீதுவாதி தௌஹீதை உணர்ந்து கொண்டால் முதலாவது சஃபிலே நிற்பவன் அவனாகத்தான் இருப்பான். ஏன் நபியுல்லா சொன்னார்கள் தானே, நீங்கள் முதலாவது சஃபில் இருக்கின்ற அந்த பரக்கத்தை, அதில் இருக்கின்ற நன்மையை அறிந்து கொண்டீர்களே ஆனால் வலவ் ஹபுவன் தவண்டுகிட்டான வந்து நிற்பீங்கப்பா. அந்த முதலாவது லைன்ல தவண்டுகிட்டான வந்து நிற்பீங்க. ரமலான் கழிந்து பெண்ணால் அன்று இரவு தொழுவதற்கு, சுபஹ் தொழுவதற்கு பள்ளியிலே முஅத்தினாரை விட்டால் நபர்கள் கிடையாது. எங்கட பள்ளியை சொல்லல, வேறு இடங்களை சொல்றோம். இது ரமலான் விட்டு சென்ற அடையாளமா சகோதரர்களே? லஅல்லக்கும் தத்தகூன், அந்த நோன்புடைய தாற்பயம் எங்களிலே பற்றி பாயவில்லை. தௌபா செய்தோம். இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. தௌபாவுடைய முதலாவது நிபந்தனை என்ன? அந்நதும், கவலை வரணும். யா அல்லாஹ், இவ்வளவு நாளும் 40 வருடங்கள் தொழாமலுக்கு வீணாக கழித்து விட்டேன். இனி என்னுடைய பாவத்தை நான் எண்ணி வருந்துகிறேன். இனி ஒருபோதும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். இனி அவ்வல் ஜமாத்திலே நின்று தொழுவேன். கவலை வரணும். வந்துச்சா? அவர் தௌபாவை சொல்லித் தருகின்றார். இமாம், நான் எந்த இடத்தில் ஃபேன் இருக்கின்றது, எந்த இடத்தில் வியர்வை இல்லாமல் அமர்ந்து கொள்ளலாம் என்று இடத்தை செலக்ட் பண்ணுவதிலேயே என்னுடைய நேரத்தை வீணடிக்கின்றேன். சகோதரர்களே, இதுதான் இன்றைய முஸ்லீம்களின் நிலை. தக்குவாதாரிகள் இன்னும் உருவாகவில்லை. உலமாக்களிலே தக்குவாதாரிகள் இல்லை. அப்படி தக்குவா அவர்களிலே வேலை செய்திருந்தால் எங்களுடைய ஃபத்வாவை அவர்கள் நீக்கி இருப்பார்கள். உலமாக்களிலும் தக்குவாதாரிகள் இல்லை, பொதுமக்களிலும் தக்குவாதாரிகள் இல்லை. அப்படி என்றால் நபியுல்லா சொன்ன இறுதி காலகட்டத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம். இஸ்மாயில், இப்ராஹிம், இஸ்ஹாக் பெயர்கள் மாத்திரம்தான் இருக்கும். அங்கே அவர்களுடைய பெயர்கள் மாத்திரம்தான் இருக்கும். இபாதத்துக்கள் தக்குவா அவர்களிலே வேலை செய்யாது. தக்குவா தக்குவா என்று பேசுகிறார் மௌலவி. அது என்ன சாமா? குத்திபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு எப்படி ரமலான் கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் கடமையாக இருந்தது. காரணம், எதற்காக உங்களுக்கு நோன்பு கடமையாக இருக்கின்றது? லஅல்லக்கும் தத்தகூன், தக்குவா வரணும்ங்கிறதுக்காக. தக்குவா வரணும். இதுக்குத்தான் நோன்பை கொண்டு வந்த. இது இல்லாமல் வேற காரணம் கிடையாது. தக்குவா வந்துச்சா? தக்குவாண்டா என்ன? தக்குவாவை எங்களிலே நாங்கள் காண முடியுமா? நிச்சயமாக காண முடியும். நிச்சயமாக அதன் பெருமதியை உணர முடியும்.
இமாம்கள், நாதாக்கள், வலிமார்கள், நபிமார்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள் காட்டி தந்த பாதையை கஷ்டப்பட்டு அடைந்து கொண்டால் காண முடியும். கஷ்டப்படுறல, நோகாம நொங்கு குடிக்கணும் மட்டும் நினைக்கிற எந்த பிரயோசனமும் இல்லை சகோதரர்களே. தொழுகைக்கு வர வேண்டும். தராவீஹ் உன்னிலே ஏற்படுத்திய சுவடு அதுதான். சலாத்து தராவீஹ் 20 ரக்காத்துக்கள் சுன்னத்தை வந்து தொழுகின்றாய். சுபஹுடைய ஃபர்லுக்கு நீ இல்லை என்றால் அந்த தராவீஹிலே வேலை இல்லை. மகரிபை நீ ஜமாஅத்தாக தொழவில்லை, ஃபர்லை தொழவில்லை, 20 ரக்காத்து சுன்னத்து தொழுகிறாரு. தராவீஹ் ஃபர்லா சுன்னத்தா? சுன்னத்து 20 ரக்காத்து தொழுகிறாரு. சுன்னத்துக்கு பவர் கூடையா, ஃபர்லுக்கு பவர் கூடையா? ஃபர்லை விட்டால் தண்டிக்கப்படுவாய். அதை கணக்கு மடுக்கிறல்ல. சுன்னத்து 20 ரக்காத்துக்கு புதிய உடுப்பை போட்டுட்டு வந்து அத்தரு குளோனெல்லாம் அடிச்சுட்டு வந்து முன்னுக்கு நிற்கார், ஃபேனுக்கு முன்னுக்கு. ஏன்? பொண்டாட்டி விட மாட்டாள் விட்டு இருக்கிறதுக்கு. பள்ளியில் தராவீஹ் தொழுகிறா, இங்கே என்ன வேலை உங்களுக்கு? அதுக்காக வந்தவர். அவர் உண்மையாக இறைவனுக்காக வந்தவராக இருந்திருந்தால் இன்று அவரிலே தொழுகை நிலைப்பாடாக இருந்திருக்கும், தக்குவா தரிபட்டிருக்கும். தக்குவா இல்லையா? அவர் பொண்டாட்டிக்கு பயந்து வந்தால் ஜும்மா தொலை என்னத்துக்கு வந்தாரு? வீட்டை இருந்தா எல்லா ஆம்பளையிலும் பள்ளிக்கு போறாக, என்னத்துக்கு வீட்டை கிடக்குறீங்கன்னு பொண்டாட்டி ஏசுவாள். பள்ளிக்கு வராரு. அல்லாவுக்காக வந்தாரா? நான் அல்லாவுக்காக வந்தேனா? சிந்தனை செய்து பாருங்கள். அது அல்லாவுக்கு வந்தேன் என்று என்னுடைய மனம் சொன்னால் நான் தக்குவாதாரி என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, நீங்கள் சிந்தனை செய்வதற்காக சில விடயங்களை கூறி காட்டுகின்றேன். உசல்லி ஃபர்லல் ஜும்ஆ ரக்அத்தைனி லில்லாஹி தஆலா. ஜும்மாவுடைய 2 ரக்அத் ஃபர்லுகளை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். ஜும்மாவுடைய 2 ரக்அத் ஃபர்லுகளை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். தொழுகையில் எல்லாம் தான் வரும். உசல்லி ஃபர்லல் லுஹ்ரி 4 ரக்அத்தின் அதாஅன் முஸ்தக்பிலன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. எல்லாம் லில்லாஹி லில்லாஹி என்று வரும். எந்த ஒரு அமலை நீங்கள் செய்தாலும் யாருக்காக செய்கின்றீர்கள்? யாருக்காக செய்கின்றோம்? அல்லாஹ்வுக்காக செய்கின்றோம். உம்ராக்கு போறாரு, மக்கள் எல்லாம் பார்க்கட்டும்ங்க போறாரு. இல்லை, நவைத்து உம்ரத லில்லாஹி தஆலா. உம்ராவை என் மீது நான் சுன்னத்தாக்கி கொள்கின்றேன் அல்லாஹ்வுக்காக. எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு என்று சொன்னி என்றா அப்ப நீ உனக்கு என்ன இருக்கு? உனக்காக நீ என்ன செய்தாய்? தொழுகையும் அல்லாஹ்வுக்காக, நோன்பும் அல்லாஹ்வுக்காக, ஹஜ்ஜும் அல்லாஹ்வுக்காக, ஜகாத்தும் அல்லாஹ்வுக்காக, என்ன நன்கொடை கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக. அப்போ உனக்கு கொண்டு இல்லையே. லில்லாஹி லில்லாஹி லில்லாஹி. அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் கொடுத்தால் உனக்காக நீ எதை செய்தாய்? தொழுகையும் அல்லாஹ்வுக்காக, ஹஜ்ஜு செய்யறையும் அல்லாஹ்வுக்காக, தான தர்மம் செய்யறையும் அல்லாஹ்வுக்காக. உனக்காக எதை செய்தாய்? எல்லாம் லில்லாஹிக்காகத்தான் செய்கின்றாய். அல்லாஹ்வுக்காக செய்துவிட்டு எனக்கு நற்கூலி வரும். உனக்காக செய்தால் தான் மறுமையிலே நற்கூலி உனக்கு தரலாம். நீ யாருக்காக செய்த? அல்லாஹ்வுக்காக செய்துவிட்டு நற்கூலியை மட்டும் உனக்கு நீ எப்படி எதிர்பார்க்க முடியும்? இதுக்குள்ள ஒரு தாற்பயம் இருக்கு. அதுதான் தக்குவா. அந்த தாற்பயத்தை உணர்ந்து கொள்வதுதான் தக்குவா. அந்த தாற்பயம் என்ன? எங்களுடைய இடத்திலே மிக சாதாரணமாக சொல்லித் தருகின்றார்கள். கோடான கோடி ரூபாய்கள் விலை மதிப்பற்ற அந்த இல்மை எங்களுக்கு மிக சாதாரணமாக சொல்லித் தருகின்றார்கள். அதனால் பெருமதி விளங்குறதில்லை. அதை சொல்லித் தருபவர்களின் பெருமதி விளங்குவதும் இல்லை, அந்த இல்முடைய பெருமதி விளங்குவதும் இல்லை. நாங்கள் மிக சாதாரணமாக நினைத்து அந்த இல்மை எங்களுடைய காலடியிலே கொண்டு வந்து கொட்டும் போது கண்ணை தூங்கிக் கொண்டிருக்கின்றோம், புதினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், டச் போனை கொண்டு வந்து போனை பார்த்து கொண்டிருக்கின்றோம், தூண்களிலே சாய்ந்து கண் மூடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த இல்முடைய பெருமதி அப்படியா? நாளை கபரிலே உன்னை கொண்டு போய் வைத்தால்
உன்னை கபரிலே கொண்டு போய் வைத்தால் அல்லாஹ் கேட்பான். மலக்குமார்கள் முங்கர் நக்கீர் வந்து கேட்பார்கள், மன் ரப்புக. முதலாவது கேள்வி என்ன? மன் ரப்புக. தக்குவா இருந்தால் தான் ரப்பு யாருன்னு தெரியும். தக்குவா இல்லாட்டி தெரியுமா? தொழுதியாண்டு கேட்பாங்க. ஓ தொழுதுன்னு சொல்லுவார். நீ எங்கடா தொழுத? நீ தொழல, நீ அல்லாவுக்காக தொழுத, உனக்காக தொழுதியா? தொழல. யாரும் யாருக்காகவும் தொழுவது கிடையாது, எல்லாரும் அல்லாவுக்காக தான் தொழுகிறாங்க. தொழுகட தாற்பயம் என்ன? ஹஜ்ஜுடைய தாற்பயம் என்ன? உம்ராவுடைய தாற்பயம் என்ன? ஜகாத்துடைய தாற்பயம் என்ன? உன்னை அழித்திடு, உலகம் தன்னை அழித்திடு, உன்னாயுள்ள ரகசியத்தை அறிந்து தெளிந்திடு. அஸ்ஸலாம் அலைக். அந்த பைத்திலே படித்து காட்டுவார்கள். நான் என்றிருந்தேனே நாளும் கலிந்தேனே, கோனாயிருந்த கொள்கை அறியேனே. தொழுவுற என்னத்துக்கு தொழுவுற? நான் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் தொழுவுற. அதன் அடுத்த உனக்காக எந்த இபாதத்தும் நீ செய்வது கிடையாது. லில்லாஹி. ஏன்? நீ தொழுகையில் நிற்கும் போது அவனாகத்தான் நிற்கின்றாய். லில்லாஹி. அவனுக்காகத்தான் தக்பீர் கட்டுகின்றாய், அவனுக்காகத்தான் ருக்கு செய்கின்றாய், சுஜூது செய்கின்றாய். சுஜூதில் போய் என்ன சொல்றாரு? மஸ்தான் சாஹிப் அப்பா சொல்வார்கள், முட்டை போரித்தேன், முழு கோழியும் போரித்தேன், தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் மனோன்மணியே. 7 உறுப்புகள் சுஜூதுடைய இடத்திலே பட வேண்டும். நெற்றி பட வேண்டும், 2 கைகள் பட வேண்டும், 2 முட்டுக்கால்கள் பட வேண்டும். பின்னால் இருக்கின்ற எங்களுடைய கால் பாதத்தின் விரல்களின் உட்புறங்கள் பட வேண்டும். எண்ணி பாருங்க, 7. இந்த 7 நப்சு, 7 தன்மைகள் எங்களிலே இருக்கின்றது. இந்த 7 தன்மைகளையும் நாங்கள் குதிரத்து எனக்கு இல்லை, எனக்கு எந்த வேலையும் செய்ய இயலா, நான் என்று ஒருவன் இருந்தால் தானே என்னால் எனக்கு சக்தி இருக்க முடியும். நான் இல்லை, சக்தி என்பது எனக்கு கிடையாது, இராதத்து நாட்டம் என்பது எனக்கு இல்லை. இப்படி 7 சிபத்துக்களையும் இழந்து போகின்ற போது அங்கே இருப்பது யார்? எனவேதான் உனக்காக நீ இபாதத்து செய்ய தேவையில்லை. நீ யார் என்று உணர்ந்தாலே அது பெரும் இபாதத்து. அதுதான் தக்குவா சகோதரர்களே. அந்த தக்குவாவை தான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக நாடுகின்றான். இந்த தக்குவா வந்துச்சா? இந்த தக்குவா இன்று எங்கு சொல்லப்படுகின்றது? அந்த இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த தக்குவா எங்கு விலாவாரியாக எடுத்துரைக்கப்படுகின்றது? அந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அப்படி இருந்தும் அந்த தக்குவா எங்களிலே வேலை செய்யவில்லை என்றால், ஜாமியுல் லாஃபிரீனிலே இருப்பவனை விட, மீரா பள்ளியிலே இருப்பவனை விட, மெத்த பள்ளியிலே இருப்பவனை விட மிகவும் நஷ்டவாளர்கள் யார்? நாங்கள் தான். ஏன்? அவர்களுடைய இடத்திலே இந்த இல்ம் சொல்லப்படவில்லை, அவர்கள் அறியவில்லை, அவர்களுக்கு தெரியாது, அந்த உலமாக்கள் சொல்லவில்லை. இந்த இடத்திலே நேற்று வெளியான உலமாக்கள் முதல் இந்த காலத்துக்கு முன்னால் வெளியான எத்தனையோ உலமாக்கள் வரை எங்களுடைய ஷேகுனாவின் கரம் பிடித்த பொதுமகன் கூட இந்த இல்மை பேசுகின்றார். அப்படி இருந்தும் எங்களிலே அந்த தக்குவா வேலை செய்யவில்லை என்றால் யார் மிகவும் கை சேதப்பட வேண்டியவர்கள்? ஜாமியுல் லாஃபிரீனில் தொழுபவனா? மெத்த பள்ளியில் தொழுபவனா? அவன் கலிமாவின் கருத்தையே அறியவில்லை, அவன் கவலைப்பட தேவையில்லை. கலிமாவின் கருத்தை அறிந்தும் ஹக்கு யார் என்பதை அறியாத நாங்கள் தான் பாவிகளிலும் மிகப்பெரிய பாவிகள். இந்த இல்மை சுமந்து கொண்டு தொழுகை இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? வசதி இருந்தும் அல்லாஹ்வுக்காக கொடுக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? லில்லாஹி லில்லாஹி என்று சொன்னேன். ஊடு கட்டுறாரு, யாருக்காக கட்டுறாரு? தான் வசதியாக வாழ வேண்டும், தனக்காக குளிர் ஊட்டக்கூடிய அறைகள் இருக்க வேண்டும், குழுகுழு என்று இருக்க வேண்டும் என்று ஏசி வைத்து கட்டுகின்றார். எனக்கென்று கட்டுகிறார். கொண்டு போறாரா? எதுவும் பிரயோசனம் இருக்குதா? மௌத்தாவுக்குள்ள என்ன சொல்லிட்டு மௌத்தாகிறாரு? இன்னா லில்லாஹி, நாங்க அல்லாஹ் குறியார்கள். அப்ப ஏண்டா உனக்கு ஊடு கட்டினே?
என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு கொண்டு வந்து கொட்டுங்கள். அதனால் தான் அன்று அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து பள்ளி வாயிலுக்காக கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்னத்தை வச்சுட்டு வந்தீங்க? அல்லாஹ்வும் ரசூலும் இருக்காங்க, வேற என்ன வேணும்? அதுதான் நிரந்தரம் சகோதரர்களே. அதை விட எதுவும் தேவையில்லை. அல்லாஹ்வுக்காக கொடுங்கள், இந்த மாளிகையை கட்டி எழுப்புங்கள், தக்வாவை எங்களிலே விதைத்துக் கொள்ளுங்கள், அனுதினம் அதை பற்றி சிந்தியுங்கள். ஷேகுனா அவர்கள் எழுதுகின்ற ஒரு ஆக்கத்தை ஏனும் வாசிக்காமல் விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் வாசித்ததாக இருந்தாலும் மீண்டும் எடுத்து வாசியுங்கள். அவர்களுடைய முகத்தை பாருங்கள். நேரிலே பார்க்க முடியாது போனாலும் மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு 5 நிமிடமாவது ஒவ்வொரு நாளைக்கும் அவர்களை பாருங்கள். அதுதான் இன்றைய நாள், இன்றைய இந்த காலத்தின் குத்துபாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இல்லாத இந்த நேரத்திலே நான் இதை சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களை வைத்துக்கொண்டு பேசுவதிலே எங்களுக்கு சில விடயங்களை சொல்ல முடியாமல் உள்ளது. சகோதரர்களே, அவர்கள்தான் எங்களுடைய ஷேഖுதான் எங்களுக்கு எல்லாம். இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், ஃபனாஃபில்லா, இது இறுதி கட்டம் தான், 3ஆம் கட்டம். ஃபனாஃபி ஷேഖ், ஷேഖிலே ஃபனாவாகுவது அது 1ஆம் கட்டம். இந்த 1ஆம் கட்டம் இல்லாமல் 2ஆம் கட்டம் ஃபனாஃபிர் ரசூல் ஏற்படாது. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியை தெரியுமா உனக்கு? நபி யார் என்று சொல்லி தெரியுமா உனக்கு? நீ கண்டிருக்கின்றாயா? இமாம்கள் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய ஷேഖை மனக்கண் முன் நீ கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர முடியும்? மஹப்பத் இருந்தால் தான் முடியும். அந்த மஹப்பத் எப்படி ஏற்படும்? அந்த இதாஅத்து அவர்களுக்கு வழிபடுவதன் மூலமாகத்தான் ஏற்படும். வழிபடுவது என்றால் உள்ளாலும் புறம்பாலும் மனதாலும் எங்களுடைய உடலாலும் வழிபட வேண்டும். அது என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை இன்னொரு தருவாயில் கூறலாம் என்று நினைத்து என்னுடைய ஜும்ஆ பிரசங்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஷேഖுனா அன்னவர்களுக்கு சரீர சுகத்துடன் வாழ்நாளை நீளமாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய மஹப்பத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஷேഖுனா அன்னவர்களுடைய திருக்கரங்களினால் இந்த பள்ளி வாயிலை திறந்து வைக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளி வாயிலை அவர்களுடைய வாழ்நாளிலே கட்டி முடிக்க அருள் சொரிந்து விடுவாயாக. யா அல்லாஹ், இதற்காக அள்ளி வழங்கக்கூடிய தனவந்தர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் நீ அருள் சொரிந்து விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.